வெல்கம் டு பணியும் வைப்போம். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜில அடுத்தது பார்த்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம். இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஹியூமனோட பிசியாலஜி. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், எலும்புக்கூடு அமைப்பு, தசை மண்டலம், இதுல இருக்கிற எப்படிலாம் கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோல என்ன, சுற்றோட்ட அமைப்பு, சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி அப்படின்னு சொன்னாவே நம்ம ஹியூமனோட ஹார்ட் வந்துடும், பிளட் வந்துடும். அப்ப இது ரிலேட்டடா தான் என்னன்னா இந்த சர்க்குலேட்டர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படிலாம் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெப்தா லேர்ன் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்லணும்னா குரூப் டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சும்மா ஸ்ட்ராட்டஜி அது படிக்கணும் இதை படிக்கணும்னு சொல்றதை விட நம்ம ஒரு இது எடுக்கிறோம், பயாலஜி எடுக்கிறோம்னா அதுல என்ன டாபிக் கேட்டிருக்காங்க, அந்த டாபிக்ல இருக்கிற சப் டாபிக் என்ன, அந்த சப் டாபிக்ல எந்த இதை கொஸ்டினா கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னதான் ப்ரிப்பேர் பண்ணும், இந்த எக்ஸாமுக்கு நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ப்ரிப்பேரும் பண்ண முடியும், ரிவிஷனும் பண்ண முடியும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா என்ன பண்ணலாம், கொஸ்டின் பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். சிஸ்டோலிக் பிளட் பிரஷர் இஸ் எக்ஸெப்டட் பை த பிளட் அகைன்ஸ்ட் அ வால் ஆஃப் ஆர்டரி டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேஸ் அப்படின்னு இருக்குல்ல. தமிழ்லயும் பாருங்க, சிஸ்டாலிக் ரத்த அழுத்தம் பின்வரும் எந்த கட்டத்தில் தமனியின் சுவர்களுக்கு எதிராக ரத்தத்தால் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இப்ப பாக்குற கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பணி வாய்ப்புல கொடுத்துருவேன். இது எதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் டாபிக் வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு டாபிக்ல எப்படி கேட்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற போது அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல இந்த சிஸ்டாலிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம், ஃபண்டமெண்டலா டெஃபினட்டா லேர்ன் பண்ணியிருப்போம். பட் ஏன்னா லேர்ன் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம் ஹால உட்காரும் போது நிறைய டவுட் வரும். சிஸ்டாலிக்னா அதுவா, டயஸ்டாலிக்னா இதுவான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி லேர்ன் பண்ணிக்கங்க. அதாவது சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். ரெண்டு ஒண்ணே கிடையாது, சுருங்கி விரிதல் சொல்றோமா, இங்கிலீஷ்ல சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டோல் அப்படின்னாவே என்ன ஒரு ஷார்ட்கட்னா சிஸ்டர் வெளியே போறாங்க அப்படின்னு ஆவத்துல வச்சுக்கலாம். ஸோ சிஸ்டர் வெளியே போறாங்க அப்படின்னு ஆவத்துல வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சா போதும், அதை வச்சு இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இப்ப சிஸ்டோல் அப்படின்னு சொல்றது பிளட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த பிளட்டோட மேல, அதாவது நம்ம 4 பார்ட் பிளட்ல இருக்கும். மேல 2 ஆர்டரின்னு சொல்லுவோம், கீழே 2 வென்ட்ரிக்கல்னு சொல்லுவோம். அந்த வென்ட்ரிக்கல் என்ன ஆகும்னா ப்ரெஷர் கிடைச்சு என்ன ஆகும்னா பிளட் வெளியே போகும். அதாவது வெளியே போகுது மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டரி கிட்ட போகும். அதே டயஸ்டோல் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல என்னன்னா இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோனையும் உள்ளக்க பிளட் வரும். ஸோ அதனால அந்த டைரக்ஷனே பாருங்களேன். ஸோ உள்ளக்க டைரக்ஷன் இருக்கும், இதுல வெளியே டைரக்ஷன் இருக்கும். இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அனிமேஷன்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஸோ அனிமேஷன்ல என்ன அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். இங்க பாருங்களேன், சிஸ்டோல் அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னா சிஸ்டர் வெளியே போறாங்க. சிஸ்டர் வெளியே போறாங்க மீன்ஸ் என்னன்னா பிளட் வெளியே போகுது. இதுல இருந்து போகுது, ஹார்ட்ல இருந்து வெளியே போகுது. இது எப்ப எப்படின்னா இந்த நம்ம வாட்டர் பாட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் பாட்டிலா தண்ணி இருக்கும்போது நல்லா அமுக்குனா என்ன ஆகும், தண்ணி வெளியே போகுமா, அதே மாதிரிதான் இங்கேயும். அந்த இடத்துல நம்ம கையால அமுக்கும், இந்த இடத்துல என்ன ஹார்ட்டை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அது சுருங்கி விரியும். அந்த சுருங்கும் போது என்ன ஆகும், பிளட் வெளியே போகும். நார்மலாகும் போது பிளட் உள்ள வரும். சுருங்கும் போது அதுக்கு பேர் சிஸ்டோன்னு சொல்லுவோம், விரியும் போது அதுக்கு பேர் டயஸ்டோன்னு சொல்லுவோம். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இது ரிலேட்டடா அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஷனுமே பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த கேள்வி வாங்கலாம். என்ன சொல்லியிருக்கான், சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் எக்ஸப்ட் ஆகுது. எஸ், ஆமா, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வரும், அதனாலதான் பிளட் வெளியே போகுது. அது எந்த ஃபேஸ்ல நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது, இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க. ரிலாக்ஸேஷன் வரவே வராது. ஏன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் உண்டாக்கணும். ப்ரெஷர் என்ன, தளர்வா இருக்கும்போது ப்ரெஷர் வராது, ரைட்டா? அதனால இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன், கான்ட்ராக்ஷன் இருக்கு, தேர்ட்லயும் கான்ட்ராக்ஷன் இருக்கு. எஸ், சுருங்கும் போது தான் என்னன்னா ஒரு ப்ரெஷர் கிடைக்கும், அதுதான் நம்ம என்ன சிஸ்டோலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எது ஆரிக்குலரா ஆர் வென்ட்ரிகுலரா, இதுதான் கன்ஃபியூஷன் வரும். ஆரிக்குலர் ஒண்ணு கிடையாது, அந்த ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, அது வென்ட்ரிகுலர் மீன்ஸ் வென்ட்ரிக்கல். நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க கீழே வென்ட்ரிக்கல் இங்க இருந்தா என்னன்னா பிளட் மேல போகும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா வென்ட்ரிக்குள்ள ஏற்பட அந்த ப்ரெஷர் அதுதான் பிளட் வெளியே போறது. அப்ப என்ன அது எப்படி சொல்லலாம், வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன்னாலதான் அந்த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் நடக்கும். அதனால என்ன ஃபேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும்.
ஏன் நான் இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் எடுத்து சொல்றேன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் ஏன் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா, அவங்க லேர்ன் பண்ணது வந்து கொஞ்சம் டெப்தா லேர்ன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட்கட் எதுவும் வந்து வச்சுக்கிற மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபண்டமெண்டலா மட்டுமே லேர்ன் பண்ண போறதுனால நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சின்ன ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் நம்ம வந்து மூவியோட கனெக்ட் பண்ணலாம், பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணலாம், ஏதோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டு வச்சுக்கலாம், மறக்காது. எக்ஸாம்பிள் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஸ்டோலிக் அப்படின்னு வந்தாவே சிஸ்டர் வெளியே போறாங்க, அப்ப என்ன பிளட் ஹார்ட்டுக்குள்ள இருந்து வெளியே போகுது அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்களேன். The following figure show the different type of white blood cell. Identify the option having the correct nomination. So இது வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம் குரூப் டி தவிர வேற எதுலையுமே இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இதுல இதெல்லாம் வந்து டைப்பா வரும் அப்படின்னு எந்த எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க ரயில்வேல என்டிபிசி எக்ஸாம் எடுத்துக்கங்க, ஏஎல்பி எடுத்துக்கங்க, டெக்னீஷியன் எடுத்துக்கங்க, மினிஸ்ட்ரியல் போஸ்ட் எடுத்துக்கங்க, ஆர்பிஎஃப்ல இருக்கிற எஸ்ஐ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம், எதை வேணா எடுத்து பாருங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டே ஆகாது, கேட்க மாட்டாங்க. நான் இதுல இப்படி கேட்கறனால என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் டெப்தா லேர்ன் பண்ணிக்கணும். எனக்கு குரூப் டி சயின்ஸுக்குன்னு தனியா வந்துன்னா ஒரு டாபிக் மாதிரி கொடுத்தனால 25 கொஸ்டின் கேட்கறனால அதுக்காக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டெப்தா தான் லேர்ன் பண்ணணும். இப்போ என்னன்னா பிளட் செல் இருக்குல்ல, அதாவது நம்ம பிளட்டையே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அதுல இருக்கிற வந்து காம்பனன்ட்ஸை வந்து பிரிப்போம். இந்த காம்பனன்ட்ஸ்ல முக்கியமானது என்ன வரும்னா டபிள்யூபிசி வரும். அந்த டபிள்யூபிசியை ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்று கிரானுலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நான் கிரானுலர். அதாவது நான் கிரானுலருக்கு இன்னொரு பேர் தான் வந்து அக்ரோனோலோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரானுலர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து மூணா பிரிப்பாங்க. ஒன்று ஈஸ்ட்ரோஃபில், நியூட்ரோஃபில், பாசோஃபில் அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த நான் கிரானுலர் ஆர் வந்து அக்ரோனோலோசைட் அப்படின்னு சொல்லுவோமா, இதை ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று லிம்போசைட், இன்னொன்று மோனோசைட். அந்த லிம்போசைட்டை ரெண்டா, ஒன்று டி செல், இன்னொன்று டி செல். அந்த மோனோசைட்டை ரெண்டா, ஒன்று மேக்ரோபேஜ், இன்னொன்று டென்ட்ரிடிக். இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஓகே பிளட்ல இருக்கு, நம்ம நார்மல் லேர்ன் பண்ணும்போது என்னன்னா ஜஸ்ட் பிளட் தான் பார்ப்போம். பிளட்ல இருக்க காம்பனண்ட், ஓகே டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட், பிளாஸ்மா, இதுதான் வந்து மிச்சம் இருக்க எக்ஸாமுக்கு லேர்ன் பண்ணுவோம். பட் இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணா கொஞ்சம் டெப்த் போய் அதுல என்ன டைப் இருக்கு, டபிள்யூபிசில என்ன டைப் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொன்றும் என்ன ரோல் என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கங்க. எனக்கு எக்ஸாம்ல கேட்க நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு. இப்போ என்னன்னா இந்த இருக்கிற இமேஜ்லாம் பாருங்களேன். ஏ பாருங்க. சரி, என்ன இருக்கு, ஏதோ வந்துன்னா வாழைப்பழத்தை உரிச்சமா இருக்கு, இல்ல 4 வந்துன்னா டாட் இருக்குமா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, அந்த மாதிரி எதுல இருக்கும் அப்படின்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ்ல வந்து பார்க்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வரும்னா நியூட்ரோஃபில்ஸ் வரும். நியூட்ரோஃபில்ஸ் இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆனா டி வந்து வராது. அடுத்து பாருங்க, ரெண்டு என்ன ஏதோ ஈரல் இருக்கிற மாதிரி, கல்லீரல் இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ரெண்டு இது எங்க இருக்கும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஃபில்ஸ்ல இருக்கும். அதனால என்னன்னா ரெண்டாவதுக்கு ஈஸ்ட்ரோஃபில் அப்படின்னு வரணும். ஒரே ஒரு இதா இருக்கு, அதனால ஆப்ஷன் என்ன வரும், சி தான் வரும். மூணாவதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து பாசோஃபில், அதாவது பாசோஃபிலோட இருக்கிறதா வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சிக்கு வந்து பாசோஃபில்ஸ். ஃபோர்த் இருக்கு பாருங்க, அதாவது என்ன ஒரு இடத்துல வந்து கருமுட்டை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன், அதாவது லிம்போசைட் இருக்குல்ல. ஸோ இந்த லிம்போசைட்டு நடுவுல கருமுட்டமா இருக்கா, அதனால இது வந்து ஃபோர்த் வந்து லிம்போசைட்டு. அடுத்து பாருங்க, இது என்னன்னா மோனோசைட்டு. மோனோசைட் என்ன இங்க இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இது வந்து மோனோசைட்டு. சாரி, ஹார்ட் ஷேப் கிடையாது, முழு நிலவுல பாதி நிலவு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அதுதான் என்ன அப்படின்னா மோனோசைட்டு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின். இதுல தான் குரூப் டில அப்படின்னு கேட்குறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பேட்டர்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு, எந்த லெவலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்து போயிடலாம். தேர்டு பாருங்களேன். விச் பிளட் குரூப் ரெஃபர்ட் அஸ் த யூனிவர்சல் டோனர் அப்படின்னு இருக்கா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நார்மலா ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவாங்க. பட் சில ஆஸ்பிரண்ட் என்ன அப்படின்னா இதுல ஏன் டவுட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க லேர்ன் பண்ணும்போது கரெக்டா லேர்ன் பண்ணிருப்பாங்க. பட் எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது வந்து என்னன்னா எய்தர் இதுக்கு வந்து ஏபியா இல்ல வந்து ஓவா. ஸோ உங்களுக்கே வந்து டவுட் வரும். இப்போ நீங்க அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கே என்ன வேணாம், இதுல வந்து ஓவா இல்ல ஏபியா அப்படின்னு வந்து சில டவுட் வரலாம். அப்படி வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சுக்கணும்னு அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது ஓ தான் வந்துன்னா யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவோம். ஏபி தான் என்னன்னா யூனிவர்சல் வந்து ரெசிபியன்ட், எல்லாருக்கிட்டையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். டோனர் மீன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம்.
இது எப்படி ஒரு ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எடுக்கும் போதே வந்து சொல்லியிருப்பேன். அதுல என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓ அப்படின்னு இருக்கா? ஸோ ஓ அப்படின்னா என்ன? முட்டை அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கங்க. முட்டை இல்ல வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிறத நீங்க எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன். இருக்கிறது எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன். கடைசியில உங்க வாழ்க்கை வந்து ரவுண்டு தான். ஒரு முட்டையில தான் பூஜ்ஜியத்துல தான் முடியும். சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, எல்லாமே வந்து குடுக்கக்கூடாது. இருக்கிறது போக தான் மிச்சவங்களுக்கு. அந்த மாரி வந்து ஒரு இதுக்காக சொல்றேன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, யுனிவர்சல் டோனர் ஓ. அதனால வந்து ஆப்ஷன் பி வரும். நான் ஆல்ரெடி சொன்னதான் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல உங்களுக்கு நான் ப்ராப்பரா வந்து டீச் பண்ணியிருப்பேன். கம்ப்ளீட் பயாலஜி 23 வீடியோஸ் வந்து எடுத்திருப்பேன். என்னன்னா நான் வந்து ஒரு கோர்ஸ் மெம்பர்ஷிப் கண்ட்ரோல தான் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப பாக்குற அந்த ஸ்லைடு அண்ட் ஆல்சோ இதுல இருக்கிற எல்லா வீடியோவுமே வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பேன்னா ஸ்கூல் புக்கு தான். என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்களோ 6th இருந்து 10th வரைக்கும் என்சிஆர்டில என்ன இருக்கோ அதுதான் நான் கிளாஸா எடுத்திருப்பேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நான் 2 எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்எஸ்சி பிளஸ் ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஐ எம் யுவர் டீச்சர். எதுக்காகனா ஜிஎஸ் டாபிக்காக. இந்த எக்ஸாம்ல நம்ம சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஸ்கூல் புக்கை மட்டும் தான் கேட்பாங்க. அதை தாண்டி வேற எந்த ஸ்டாண்டர்ட் புக்லயும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் அதை பேஸா வச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்மளால வந்துன்னா இருக்கிற எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் ஹாஸ் த 3 சேம்பர் ஹார்ட்? ஒன்றும் கிடையாது. பின்வரும் உயிரினங்களில் இது 3 அறைகள் கொண்ட இதயத்தை கொண்டுள்ளது அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணும்போது, அதாவது ஹியூமனோட ஹார்ட்டை டெப்தா லேர்ன் பண்ணுவோம். அது இல்லாம பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது ஹார்ட்டோட சேம்பரை வச்சு பிரிப்பாங்க. 2 சேம்பர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 சேம்பர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 சேம்பர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சேம்பருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஃபிஷ் வந்து சொல்லுவாங்க. 3 சேம்பருக்கு வந்து ஆம்பிபியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆம்பிபியன்ஸ் அதே மாதிரி வந்து ரெப்டைல் வந்து சொல்லுவாங்க. ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா தமிழ்ல இருவாழ்விகள் சொல்லுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா தவளையை வந்து சொல்லலாம். ஏன்னா அது நீர்லயும் வாழ முடியும், நிலத்திலையும் வாழ முடியும். அதனாலதான் இருவாழ்விகள். அதே மாதிரி என்ன ரெப்டைல்ஸ், ஊர்வன, என்ன ஸ்னேக் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து என்னன்னா எது கிலோனா 3 சேம்பர் ஹார்ட். இந்த 4 சேம்பருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேர்டு, அதே மாதிரி வந்து ஹியூமன். நம்ம இந்த இது அதாவது பேர்ட் அண்ட் ஹியூமன் இது ரெண்டுமே என்னென்ன இதுக்குள்ள வருவோம்னா 4 சேம்பர் ஹார்ட். 4 அறைகள் வந்து நம்ம இதயத்துல இருக்கும். இதை வச்சு சொல்லும் போது உங்களுக்கு என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். நாங்க என்ன சொன்னோம் அதை அந்த இடத்துலயும் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துதான். ஏன்னா நான் டீச் பண்ணியிருந்தேன், அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்களேன், ஆம்பிபியன்ஸ் அதுல என்னன்னா 3 சேம்பர் இருக்கும். இது ஒண்ணு, இந்த ஒண்ணு, இது ஒண்ணு, இங்க ஒண்ணு. அதனால 3 சேம்பர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இது ஒருனா பி தான் வரும். சரி, அடுத்து 5th பாருங்க. All the vein in the human circulatory system carry blood towards heart. What is the difference between pulmonary vein and other vein? ஒன்றும் கிடையாது. மனித சுற்றோட்ட அமைப்பில் உள்ள அனைத்து நரம்புகளும் இதயத்தை நோக்கி ரத்தத்தை கொண்டு செல்கின்றன. நுரையீரல் நரம்புக்கும் மற்ற நரம்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இத வெயின் அப்படின்னு சொன்னாவே வந்து இது எதுக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம மைண்ட் வந்து கனெக்ட் ஆகணும். அதாவது ரத்த நாளங்கள் சொல்லிட்டு வந்து நம்ம ஹியூமனோட ஹார்ட் பிளட் படிக்கும்போது ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது பண்ணியிருப்போம். ரத்த நாளங்கள் என்ன ஒரு டியூப், அது வழியா என்ன போகும், ரத்தம் வந்துன்னா போகக்கூடியது. அதுல 3 தான் சொல்லுவாங்க. ஒண்ணு ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, 2வது வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது கேபிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டரி என்னன்னா நம்ம ஹார்ட்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தை, ஹார்ட்ல இருந்து ரத்தம் நம்ம உடம்போட பகுதிக்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும், ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும். ரைட்டா? ஆக்சிஜன் கொண்ட பிளட்டை என்ன பண்ணும்னா ஹார்ட்ல இருந்து நம்ம ஹியூமனோட எல்லா பகுதிக்கும் வந்து எடுத்து சொல்ற அந்த குழாய் இருக்கு பாத்தீங்களா, அதாவது என்னன்னா பைப் கூட சொல்லலாம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து எப்படி இங்கிட்டு வாங்களேன். வெயின் என்பது என்னன்னா ஒன்ஸ் ஆர்டரி கொண்டு போய் என்ன ஆக்சிஜன் ஆக்சிஜன் கொண்ட பிளட்டை வந்து உடம்பு பகுதிக்கெல்லாம் சேர்த்துடும். சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வந்து வேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லணும், டீஆக்சினேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீஆக்சினேட்டட் பிளட்டை நம்ம உடம்பு பகுதியில இருந்து எதுக்கு கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்டுக்கு கொண்டு வர ஒரு சைடு பைப் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னா வெயின் சொல்றது. பைப்னா ஒண்ணும் கிடையாது, அந்த என்ன சொல்றது அந்த நாளங்களை தான் நான் அந்த மாதிரி சொல்றேன். அடுத்து இந்த கேபிலரி அப்படின்னு மீன்ஸ் என்னன்னா, அதாவது ஒன்ஸ் ஆர்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு பகுதி கொண்டு போகும். அந்த உடம்பு பகுதியில இருந்து நம்ம செல்லு, அந்த பகுதியில இருக்க செல்லுக்கு, அதாவது அந்த பிளட்ல இருக்கிற வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சிஜனை கொண்டு சொல்லணும் பாத்தீங்களா,
அது எந்த வேலை பார்க்கும் அப்படின்னா, இந்த கேபிலரி வந்து பார்க்கும்னு சொல்லுவாங்க. இது 3 தான் வந்து ரத்த நாளங்கள பிரிப்பாங்க. அதுல இந்த வெயின் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்துலன்னா, ஓகே டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு ஞாபகத்துல வரணும். அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லும்போதே, அதுல பல்மனரி அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லிட்டாவே, அதான் ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஆர்டரி அப்படின்னு சொன்னாவே என்ன? ஆக்சிஜனேட்டட் பிளட்ட நம்ம உடம்பு பகுதிக்கு கொண்டு போகும். வெயின் அப்படின்னு சொன்னாவே டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட நம்ம உடம்பு பகுதியில இருந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஆனா அதுல பல்மனரி அப்படின்னு ஒரு வார்த்தை 2லயுமே பல்மனரி அப்படின்னு வார்த்தை வந்துட்டாவே, அது நார்மலா பண்ணியிருக்கிற வேலைய விட்டுட்டு அப்படியே மாத்தி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க பாருங்களேன். நார்மலா வந்து என்ன அப்படின்னா, ஆர்டரியில ஆக்சிஜனேட்டட் பிளட்ன்னு இருக்கும். ஆனா பல்மனரின்னு வேர்ட் வந்ததுனால, அது என்ன டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட கேரி பண்ணும். அதே வெயின்ல நார்மல் டீஆக்சிஜனேட்டட். அதே பல்மனரின்னு ஒரு வார்த்தை வந்தனால, கேரி த ஆக்சிஜனேட்டட் பிளட். இத வச்சு என்னன்னா, இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்களேன். அவன் என்ன கேட்டிருக்கான்? பல்மனரி வெயினுக்கும், அதர் வெயினும் நார்மலா இருக்கிற வெயினுக்கும், பல்மனரி வெயினுக்கும் உள்ள என்ன டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்கான். நான் சொல்லியிருக்கேன். பல்மனரி வெயினாவே அந்த வெயின் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்கர விட்டுட்டு ஆப்போசிட்டா வேலைய பார்க்கும்னு அர்த்தம். வெயின்னா என்ன பண்ணும்? இங்க இருக்கு பாருங்க. ஒரே நிமிஷம். ஆ பல்மனரி வெயின் கேரி த ஆக்ஸிஜனேட்டட் பிளட். ஏன்னா வெயின் என்ன? டீஆக்ஸிஜனேட்டட் பிளட். ஸோ டீஆக்ஸிஜனேட்டட் பிளட்ட வந்து நம்ம உடம்பு பகுதியில இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஆனா அதே பல்மனரி வந்துச்சுன்னா, ஆக்ஸிஜனேட்டட் பிளட்ட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். எதுல இருந்துன்னா, நம்ம உடம்போட பகுதியில இருந்து. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். சரி அடுத்து போயிடலாம். 6த் பாருங்களேன். வாட் இஸ் த நார்மல் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிரஷர் இன் ஹியூமன் அப்படின்னு இருக்கா? இதுவும் ரொம்ப சிம்பிளானது. பட் வந்து ஃபேக்சுவலான பாயிண்ட். இது நம்ம வந்து என்னன்னா லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதாவது பிளட் பிரஷர் சிஸ்டோலிக், டயஸ்டோலிக் எவ்வளோ இருக்குன்னா, 120 பை வந்து 80 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஹைக்ரோமீட்டர்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. அந்த பிரஷர வந்து இது பண்றதுக்கானது. அதனால ஹெச்இ அப்படின்னு இருக்கு. இந்த எம்எம் மீன்ஸ் வந்து மில்லிமீட்டர். இப்போ 120 பை வந்து 80 அதாவது 120 என்பதுனா சிஸ்டோலிக், 80 என்பது டயஸ்டோலிக். இதான் நார்மல் வந்து பிளட் பிரஷர் ஒரு அடல்ட்டுக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 120 இருக்கணும், 80 இருக்கணும். ஸோ அதனால டி தான் வரும். அடுத்து போயிடலாமா? 7th பாருங்களேன். From the option given below, select the organism having 3 chamber heart. ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த சேம்பர் வச்சு அந்த ஹார்ட்டோட சேம்பர் வச்சு தான் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்களேன். ஸோ மொத்தம் வந்துன்னா எவாலுவேஷன் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல சார்ட் வச்சு பார்க்கும்போது 2 சேம்பர் ஃபிஷ், 3 சேம்பர்டுக்கு வந்து ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல், 4 சேம்பர்டுக்கு வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல். சம்டைம்ஸ் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா 4 சேம்பர்ல மேமல் மட்டும் தான் வச்சிருப்பாங்க, பேர்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ஆத்துல வச்சு பேர்ட்ஸ்மே பார்ட் ஆஃப் எது கீழ தான் வரும்னா 4 சேம்பர் கீழ தான் வரும். ஸோ அதனால 3 சேம்பர் தான் கேட்டதுனால சாலமண்ட். ஸோ சாலமண்ட் என்பது ஒரு ரெப்டைல். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்து போயிடலாமா? 8th பாருங்களேன். ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் இன் ஃபிஷ் அப்படின்னு இருக்கா? இப்ப இதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நான் எல்லாத்தையும் சொல்றத விட, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்குன்னு மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இங்க பாருங்களேன், அந்த 2 சேம்பர் ஹார்ட் ப்ரொவைட் த டபுள் சர்க்குலேஷன் இருக்குல்ல. ஸோ ஃபிஷ்ஷோடது வந்து 2 சேம்பர் தான். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பட் அதுக்கப்புறம் இருக்கிற லைன பாருங்களேன். டபுள் சர்க்குலேஷன் இருக்குல்ல, இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன். ஆக்சுவலி என்னன்னா 2 சேம்பர். இந்த ஒரு சைடு, இந்த ஒரு சைடு. ஒரே சர்க்குலேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ வந்து டபுள் சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கவே இருக்காது. சிங்கிள் சர்க்குலேஷன கொண்டதா என்னன்னா, ஃபிஷ்ஷோட வந்து ஹார்ட் சைடு. அதனால டபுள் சர்க்குலேஷன் வராது. இதுதான் இந்த இதுல வந்து ஃபால்ஸ். அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். மிச்சம் இருக்க எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க என்ன சொல்லணும்? அந்த இடத்துல நான் இமேஜா குடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு சர்க்குலேஷன் தான் இருக்கும். ஒரே ஒரு சர்க்குலேஷன் மட்டும் தான் எதுல இருக்குன்னா, ஃபிஷ்ல வந்து இருக்கும். சரி. ஈவன் நான் ஃபண்டமெண்டலா எடுக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபிஷ் வந்து சிம்பிளரான 2 சேம்பர் ஹார்ட்ட கொண்டிருக்கு. ஜஸ்ட் வந்து சிங்கிள் ஆர்டரின் தான் இருக்கும். சிங்கிளான வென்ட்ரிக்கிள் தான் இருக்கும். அதனால ஒரே ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலேஷன் மட்டும் தான் கொண்டதா இருக்கும். சரி. அடுத்து 9th கொஸ்டின். ஹை பிளட் பிரஷர் இஸ் ஆல்சோ கால்ட் ஹைப்பர் டென்ஷன். விச் இஸ் காஸ் டியூ டூ அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத பார்த்துட்டு இருக்கோம்? சர்க்குலேட்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்க்குலேட்டரில டிஸார்டர் இருக்கும். ஸோ அந்த டிஸார்டர்ல இம்பார்ட்டன்ட் வந்து ஹைப்பர் டென்ஷன். அதாவது என்ன? ஹையான பிளட் பிரஷர். ஒரு மாரி பிரஷர் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நீங்க சொல்லி கூட கேட்டுருக்கலாம். அது எதனால அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் வந்து நம்ம பார்த்தோம். ஸ்டார்ட்டிங்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பிரஷர் இருக்கணும். அப்பதான் வந்துனா நம்ம ஹார்ட் வந்து சுருங்கி விரியும். பட் அது அதிகமா சுருங்கி விரியும்போது, சுருங்கல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதான் என்ன சொல்லலாம்னா
ஹையான வந்து பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரஷரை வந்து ரொம்ப அமுக்குறது. எப்படின்னா நம்ம ஒரு வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்கும்போது ரொம்ப அழுத்தினோம்னா என்ன ஆகும்? பயங்கரமா தண்ணி வெளிய வரும்ல. ஸோ அந்த மாரி தான் ரொம்ப அமுக்கும்போது பிளட் ரொம்ப வந்து இதாகும். சம்டைம்ஸ் பிளட் வந்துடும் வரவிடாம வந்து அடைச்சுக்கிரும். அதனால வந்து இந்த பிரஷர் வந்து ரொம்ப ஹை ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, பிரஷர் அப்படின்னு வந்தாவே கான்ட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ கான்ட்ராக்ஷன் இருக்கிற மாரி இருக்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. ரிலாக்சேஷன் டெஃபினட்டா வராது. ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரஷர் கிரியேட் ஆகாது. எதுலன்னா நம்மளோட வந்து மனிதனோட வந்து இதயத்துல. ஸோ அதனால கான்ட்ராக்ஷன் இருக்கணும். அதுல ஹார்ட் மசில்லாம் டெஃபினட்டா வராது. நான் என்ன இதுக்கு முன்னாடியே பார்த்தேன். நான் அனிமேஷன்ல சொன்னேன். எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளக்க இருக்கிற வந்து இந்த 4 பார்ட். எய்தர் ஆர்டரி ஆர் வந்து வென்ட்ரிகல்ஸ். இந்த இடத்துல வென்ட்ரிகல்ஸ் குடுக்காம ஆர்ட்ரிகல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஏன்னா பார்ட் ஆஃப் ஆர்ட்ரிகல்ஸ் இதுல வரும். இந்த பிரஷர் அதிகரிக்கனால என்ன ஆகும்? இந்த வென்ட்ரிகல்ஸ்ல இருக்கிற பிளட் எதுக்கு போகும் அப்படின்னா, மேல இருக்கிற ஆர்டரிக்கு போகும். அந்த ஆர்டரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் கான்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா, அதனால தான் நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஹையான பிளட் பிரஷர் வந்து ஃபீல் ஆகுது. அதான் வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்றது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஸோ இது எல்லாமே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ ஹைப்பர் டென்ஷன் இல்லாதம்போது ஹார்ட் வந்து நார்மலா பம்ப் ஆயிட்டு இருக்கும். பட் அதே ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளவே வந்துனா போக முடியாது. அதாவது இந்த இடத்துல இருந்து மேல என்ன ஆகணும் அப்படின்னா, பம்ப் ஆகி வந்து பிளட் வந்து வெளிய போணும். இந்த மாரி போக விடாம என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்துனா அடைக்கப்படும். அது எப்படின்னா, ஹெல்த்தியா இருக்கும்போது இந்த மாரி, அதே ஹைப்பர் வந்து டென்ஷன் இருந்தா பாருங்க இவ்வளோ தான் கேப் இருக்கு. இதன் வழி தான் வந்து பிளட் போகணும் அப்படின்னா என்ன, கொஞ்சம் வந்துனா கஷ்டமா தானே இருக்கும். அதுதான் நம்ம ஃபீல் ஆகுறது. இத வச்சு உங்களால புரிஞ்சுக்கிற முடியும். சரி. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த இதுல அதாவது என்ன அப்படின்னா, சர்க்குலேட்டரில லாஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஹை தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இது நம்ம வந்து சப் டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மேஜர் டாபிக் கூட அதாவது பயாலஜில நெறைய டாபிக் இருக்கும். அதுல ஒரு டாபிக் எடுத்து அந்த ஒரு டாபிக்ல இருக்க சப் டாபிக் பார்த்துருக்கங்க. அதுல 10 கொஸ்டின் கேட்கலாம் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால இதுக்கு ரிலேட்டடா என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? பிளட் coagulation occur with the help of அப்படின்னு இருக்குல்ல. coagulationனா உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணும்போது என்ன? பிளட்டோட காம்போனன்ட்ல பிளேட்லெட் வரும். பிளேட்லெட்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்களேன். இது வந்து என்ன கிளாட்ட வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது என்ன இந்த ரத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறைதல ஏற்படுத்துறது எதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்லன்னு சொல்லுவோம். எதுக்காகன்னா, ப்ளீடிங் வந்து ஆக விடாம. இப்ப ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்பன்னா நெறைய பிளட் வெளிய வராம அதாவது ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சம் பிளட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உறைஞ்சு போயிரும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேட்லெட் தான் முக்கியமானது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா த்ரோம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு ஷார்ட்கட்ஸ் ஞாபகத்துல வச்சா சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஏன்னா நம்ம WBCல இதுக்கு முன்னாடி பார்த்தோம். WBCல வந்து என்ன பார்த்தோம்? கிரானுலோசைட் அப்படின்னு பார்த்தோமா? அதே மாரி இந்த சைட்ன்னு சொல்லிட்டு வந்து கன்ஃப்யூஷன்ஸ் வரலாம். அதனால என்னன்னா, பிளேட்லெட் த்ரோம்போசைட்டுக்கு என்ன வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ்னா, பிளேட் இருக்குல்ல, தட்டு இருக்குல்ல, அதே மாரி இங்க வந்து ரொம்ப அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்போ அதாவது ரொம்ப அப்படின்ற மாரி சும்மா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது தட்டு வச்சு உங்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது நீ சாப்பிட ரெடியா இருக்கீங்க. தட்ட வச்சுட்டா என்ன? நம்மளுக்கு வந்து நார்மலா பசிக்கும். தட்டெல்லாம் வச்சுட்டு என்ன சாப்பாடு போடலாம்ன்னு ரொம்ப பசிக்கும்ல. வீட்ல கூட சொல்லிட்டு இருப்போம்ல. தட்ட வச்சுட்டீங்க சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு இருப்போம்ல. அது எதுக்காகன்னா, தட்ட வச்சிருக்கா ரொம்ப பசிக்கும். அந்த ரொம்ப அப்படின்னு ஒரு வேர்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஷார்ட்கட்டே இல்ல எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில வந்து கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கலாம். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்ப இதனால என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பிளேட்லெட் ஆப்ஷன் வந்து சி தான் வரும். அகைன் சொன்ன மாரி தான் வந்து ஃபண்டமெண்டல் கிளாஸஸ், கம்ப்ளீட் சயன்ஸ் ஃபார் வந்து ரயில்வே எக்ஸாமுக்காக அதுவும் பர்ட்டிகுலர் குரூப் டிக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த கோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். என்டையரா அதாவது இதுக்கான சோர்ஸ் எல்லாமே நான் ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்க தாண்டி எங்கேயுமே போல. 6லேருந்து 10த் வரைக்கும் என்ன ஸ்கூல் புக்ல இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணி ஒரு ப்ராப்பரான கோர்ஸ் மாரி எடுத்திருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போக வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். And finally, thank you for watching and have a nice day.